வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனே. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க புருனே நாட்டில் இருக்கோம். வழக்கம் போல நானும் என் பையனும் நடைப்பயிற்சிக்கு போயிட்டு வந்தோம். மாலை நேரத்துல திரும்பி வரும்போது என் பையன் என்னை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். வேமா ஓடாதடா, கீழே ரோட்ல விழுந்துருவா, அடிபட்டுருன்னு சொன்னேன். ஆனா அப்படியும் நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணான். ஆமா, ஏன் இப்படி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தெருமுனையில உங்க அப்பாவோட கார் வர்றதை இங்க இருந்தே கண்ணாடியை 10 டைம் ஜூம் பண்ணி பாத்துட்டான் போல. அதான் இப்படி ஒரு வேகமான நடை. இவனை நம்பி வாக்கிங் போனதுக்கு அம்மாவை அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டானே. இன்னைக்கு வீடியோல எங்களோட மாலை பொழுத நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்னு பார்க்க போறீங்க. காலையில நிறைய வேலை இருக்கும், அதனால அறக்க பறக்க டென்ஷனா சுத்திட்டு இருக்க நாங்க தான் மாலை வேலை ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருவோம். இதுல என்ன இருக்கு, எல்லாரும் வீட்லயும் இப்படிதானே. காலையில கொஞ்சம் அரிபரியா ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் மாலையில ரிலாக்ஸ் ஆயிருவோம். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு நினைப்பீங்க. சாயங்காலம் எங்க வீட்டுல யாருமே போன் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ரூல்ஸ் என் பையனுக்கும் சேர்த்துதாங்க. மக்களே, இப்ப நான் எங்க தோட்டத்துல ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னா துளசி செடி வைக்க. நான் தொட்டில ஒரு துளசி செடி வச்சிருக்கேன். ஊருக்கு போலான்னு இருக்கேன். தொட்டிலே விட்டுட்டு போனா காஞ்சு போயிரும். சோ மண்ணுல நட்டு வச்சுட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்களா, கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னீங்கல்ல, அந்த வல்லாரை கீரை. ஒரு நாள் சமைச்சிட வேண்டியதுதான். ஆமா, இவன் என்ன இந்த பக்கம் அப்பாவை பார்த்த உடனே என்ன அம்போன்னு விட்டுட்டு போனான். இப்ப என்னவோ இலையோட போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஐஸ் வைக்க வந்திருப்பான். எங்க மாலை பொழுதை இன்னும் இனிமையாக்க இனிப்பு பணியாரம். மாலை நேரத்துல மணமணக்க சுட சுட இனிப்பு பணியாரம் செம ஃபீலு. சுட்டு எடுக்கும் போதே 4 காணாம போயிடுச்சுங்க. இந்த குழி பணியாரத்தை செய்யறதுக்கு நான் மாவு எதுவும் தனியா அரைக்கலங்க. காலையில இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சேன், அதுல இருந்துதான் அந்த குழி பணியாரத்தை செஞ்சேன். ஆமாங்க, அவசரமா பணியாரம் செய்யணும்னா அன்னைக்கு அரைச்ச இட்லி மாவை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இட்லி மாவுக்கு 2 டம்ளர் உளுந்து எடுத்துட்டு அதுல தூசி எல்லாம் போற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த உளுந்து அதிகமா நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அதுல இருக்க கல்லு மண்ணு தூசி எல்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணாவே போதுமானது. இதுக்கு 8 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு இங்க புருனே நாட்டுல உளுந்து எல்லா கடைகள்லயும் கிடைக்கும், ஆனா இட்லி அரிசி ஒரு சில இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் கிடைக்கும். நான் இந்த டைம் இட்லி அரிசி கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போதே வண்டு இருந்தது, அதனால நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட கிரைண்டரும் என்ன மாதிரி தான் நல்லா ஓடிட்டு இருக்கும் போதே நின்னுடும், அப்பப்ப தட்டி கொடுக்கணும். இந்த ஈவினிங் நேரத்துல போனெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு குடும்பமா கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியும். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. எங்களுக்கும் பூத மாதிரி பெருசு பெருசா பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. நேத்து கூட கொஞ்ச நேரம் கண்ணீர் கடல்ல மூழ்கி இருந்தேன். என்ன அதை திரையில காட்டுறது இல்ல, அவ்வளவுதான். உளுந்து அரைச்சாச்சு, தனியா ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சுட்டு அடுத்து அரிசி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2ஐயும் அரைச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி நல்லா பொங்கி புளிச்சு வந்துருச்சு. அதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து தேவையான அளவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டு அதுலதான் நான் குழி பணியாரம் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். வாங்க அந்த பணியாரத்தை எப்படி செஞ்சேன்னு செய்முறையை பார்ப்போம். முதல்ல பணியாரக்கல்ல எடுத்து அடுப்புல வைப்போம். அதுக்கு அந்த அடுப்புல இருந்த டீ எடுத்து அடுத்த அடுப்புக்கு மாத்தி வைப்போம். நாராசமா ஒரு மியூசிக் காதுல விழுந்துச்சே, அது என் போனோட ரிங்டோன் தான். என்ன எலவிடா இதுன்னு கேட்டுறாதீங்க, அது ஒரு கொரியன் மியூசிக். என் ஹைப்பன்ற டீமோட பைட் மீ அப்படிங்கிற சாங்கு கேட்டு பாருங்க. இசை எந்த ஊர்ல இருந்தாலும் அதற்கு நான் அடிமை. நம்ம அவசர பணியாரம் செய்யறதுக்காக எல்லா குழியிலும் எண்ணெயை ஊத்தி அடுத்ததா மாவையும் ஊத்திட்டே வருவோம். அடுப்பை மிதமான தீயில வைக்கணும், இல்லைன்னா ஊத்தின உடனே கல்லோட கலர்லயே வந்துடும், கருகி போயிரும்னு சொன்னேங்க. பாக்குறதுக்கு எண்ணெய் அதிகமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா திருப்பி போட்டு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுருவோம். ஆஹா, பணியாரத்தோட மூஞ்சில கோடு போட்டு விட்டனே. 2வது பணியாரத்துல கொஞ்சம் பிசுறு தட்டிருச்சு. அது பொறுக்காத நம்ம வீட்டு செஃப் குடு நான் திருப்பி விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என் ஹஸ்பண்ட தாங்க சொல்றேன். என் ஹஸ்பண்ட் பணியாரத்தை திருப்பி போடுறேன்னு குச்சியை விட்டு குடஞ்சிட்டு இருந்தாங்க. ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாப்போம். நல்லா வராம மட்டும் இருக்கட்டும். என்னது இது, இதுக்கு நான் செஞ்சதே பரவாயில்லையே. ஆனா இந்த காட்சியை மட்டும் என் மாமியார் பார்த்தாங்க. என் பையனை இப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்களேன்னு கண்ணுல ஜலம் வச்சுப்பாங்க. ஏதோ நான் பாறாங்களையே புரட்ட சொன்ன மாதிரி பணியாரம் புரட்டினதுக்கா. ஒரு சகோதரி கமெண்ட்ல உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு நாளா இங்க இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் என்ஜினியரா இருக்காங்க, சிவில் என்ஜினியர். 2011 இருந்து புருனேல இருக்காங்க, ஆனா தொடர்ச்சியா இருந்தது இல்ல. 2 வருஷம் இங்க இருப்பாங்க, அப்புறம் 1 இயர் இந்தியால, அப்புறம் மறுபடியும் வேலை தேடிட்டு புருனேக்கு வருவாங்க. எல்லாரும் கொரோனா டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா கொரோனாக்கு கொஞ்சம் முன்னாலதான் எங்களுக்கு வேலை கிடைச்சு அந்த டைம்ல இங்க வந்து நாங்க செட்டில் ஆனோம். நாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் கொரோனாக்கு முன்னாலேயே பட்டுட்டோங்க. ஒரு 2 வருஷம் வேலை இல்லாம
ஈவன் ப்ரூனேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே என் ஹஸ்பண்டுக்கு இங்க வேலை கிடைக்கல. ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வேலை கிடைச்சது இங்க வந்தோம். இந்த நாட்டுல பாப்புலேஷன் ரொம்ப கம்மிங்க, அதனால வேலை வாய்ப்புகளும் கம்மியா தான் இருக்கும். அதையும் தாண்டி நீங்க இங்க வேலை வாங்கிட்டீங்கன்னா லக்கு தாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த கொரோனா டைம்ல உலகமே ஸ்தம்பிச்சிச்சு, பொருளாதாரம் அப்படி அடி வாங்குச்சு எல்லா நாட்டோடதும். ஆனா இந்த ப்ரூனே நாட்டுல அதோட தாக்கம் இல்லைங்க. லாக்டவுன் எல்லாரும் இந்தியால சொல்லிட்டு இருக்கும் போது இங்க எல்லாரும் ஹாயா வெளியே தான் சுத்திட்டு இருந்தோம். இங்க லாக்டவுன்லாம் இல்ல. அதுக்கு காரணம் எங்களோட கம்மியான பாப்புலேஷன் தான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க கொரோனா வரும்போதே. எனக்கு தெரிஞ்சு கொரோனா டைம்ல லாக்டவுன் போடாத ஒரே நாடு இதுதான். மத்த கிழக்கு நாடுகள்ல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சும் நாங்க ஏன் அங்க போகாம இதே நாட்டுல இருக்கோம்னா, இப்ப ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். சிங்கப்பூர்ல இங்க மாதிரி கார் வச்சுக்க முடியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சில வசதிகள் இந்த நாட்டுல கிடைக்கிறதுனால எங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு. எனக்கு காசு எல்லாம் தேவையில்ல, நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க இங்க வராதிங்க. இங்க என்டர்டைன்மெண்ட் ரொம்ப கம்மி. அதே சமயத்துல நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு நிறைய கடமைகள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாடு ஒரு நல்ல சாய்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் பாபாய், அடுத்த வீடியோல பாப்போம்.